கோப்பியம் உண்மையும் பின்னணியும். நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பலவிதமான கலைவரங்கள்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் குறிப்பாக கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பக்ரிமானியம் கிராமத்தில் தாமரை சின்னத்தில் வாக்களித்த பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட கும்பல் ஏன் நீ தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்டு பலமாக தாக்கியதில் கோமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த பரிதாபத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். தேர்தல் என்றாலே எங்கு பார்த்தாலும் ஒரே கலேபரமாக இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் இங்கு தேர்தல் முடிந்தும் ஒரு சில இடங்கள் நடந்த சில சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல கட்சி வேட்பாளர்கள் களம் கண்ட நிலையில் யாருக்கு வாக்கு செலுத்துவது என்பது குறித்து பலத்த போட்டிகள் நிலவியது. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பக்ரிமானியம் பகுதியில் கிராமத்தினர் அனைவரும் வாக்களித்து சென்றுள்ளனர். அப்போது தாங்கள் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலின் பொழுது தாமரை சின்னத்திற்கு வாக்களித்துள்ளார். அப்போது அதே ஊரை சேர்ந்த சிலர் ஏன் தாமரை சின்னத்தில் வாக்களித்தாய் எனவும் தாங்கள் கூறிய சின்னத்திற்கு ஏன் வாக்களிக்கவில்லை என கடும் கோபத்தில் ஜெயக்குமாரின் மனைவியான கோமதியை 7 பேர் சேர்ந்து தாக்கியதில் பலத்த காயமடைந்த அவர் நிலை குலைந்து மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயற்சித்தனர். ஆனால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தெரிய வந்தது. இவங்க தாமரைக்கு போட போனாங்க சார். இவங்க போட போனது ரெட்டலைக்கு, அவங்க போட போனது சூரியனுக்கு சார். அதனால இங்க வந்து வளைச்சு அடிச்சு எல்லாரும் அடிச்சதுதான் சார். லேடிஸை வந்து லேடிஸோட கழி எடுத்தாந்து கொடுத்து டிச்சில் போட்டு அடிச்சாங்க சார். கலைமணி, தீபா, தாமரை, கர்மராஜா அருமணி அந்த பாண்டியன், மேகனாதான், ஜெயந்தி, இந்த இது ரவி, இவனோ தான் சார். இதையடுத்து தகவல் அறிந்த ஸ்ரீமுஷ்ணம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக விருத்தாச்சலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து இதில் சம்பந்தப்பட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வரும் நிலையில் தற்காலிகமாக 3 பெண்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் அந்த கிராமம் முழுவதும் பெரும் பரபரப்பும் சோகமும் நிலவி இருந்தது. அனைத்து துறைகளையும் பெண்கள் இன்றைக்கி வந்து காலூன்றினாலும் கூட ஆண்களின் ஆணாதிக்க மனப்பான்மையின் குரூரத்திலிருந்து மட்டும் பெண்கள் இன்னமும் விடுதலை ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த சம்பவங்களை நமக்கு உணர்த்துது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்றைக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாம் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண் பிள்ளைகளை பெற்றோர்களான நாம் பொறுப்போட வளர்க்குறோமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கும் கேள்விக்குறி. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவன்.